இந்தியா முழுக்க தமிழாக தான் இருந்தது. அதை ஒதுக்கி தான் நீங்கள் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. 613 சமஸ்தானத்தை வந்து ஒரு நாடாக உருவாக்குனாங்க. அப்போ நம்ம வந்து புதுசாக எதுவும் கேட்கல. டெல்லி வரைக்கும் தமிழ் தான் பேசுனாங்களா அப்போ ஆங்கிலேயருக்கு முன்னாடி? பழைய 2000 வருடம் முன்பு இந்தியா முழுக்க தமிழ். அதாவது ஊனர்கள் கனிஷ்கர் வருவதற்கு முன்பு இந்தியா வர்றதுக்கு முன்னாடி குப்தர் காலம், அதுக்கு முந்தி சந்திரகுப்த மௌரிய காலத்துக்கு முன்னாடி நமக்கு இந்தியா முழுக்க தமிழ் இருந்ததுக்கான தரவுகளே. அப்படி இருந்ததான் சாணக்கியன் இந்த காஞ்சிபுரத்தில் இருந்த மன்னன் எப்படி சந்திரகுப்த மௌரியக்கு இதுவாக இருக்க முடியும்? அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து அப்படி பார்க்கும்போது அப்படி அவ்வளோ தூரம் பரவி விரவி இருந்த தமிழ் தான் இன்றைக்கு வந்து சுருங்கி போய் தமிழும் நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் பிரகுரி என்ற மொழியில் தமிழ் இருக்குது. இன்றைக்கி இமயமலையில் ஊராண்ட மக்கள் பேசக்கூடிய குழுக் மொழியில் தமிழ் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெயினில் பாஸ்க் என்ற மக்கள் பேசுகிற மொழியில் தமிழ் இருக்குது. இன்றைக்கி கொரியாவில் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியில் தமிழ் இருக்குது. ஜப்பானில் ஐஓஇ என்ற மக்கள் பேசுகிற மொழியில் தமிழ் இருக்குது. அந்த மாதிரி உலகம் முழுக்கும் பழமொழியில் தமிழ் இருக்குன்றப்ப நீங்கள் தமிழுடைய அந்த தாக்கத்தை நம்மளால் மறைக்க முடியாது.